ஆமா, அழுத்தம் இருக்குன்னு எங்க தலைவர் சொன்னார்ல. அந்த அழுத்தத்தினால் ஏற்பட்ட வலியில எப்படியெல்லாம் எங்க தலைவர் கத்துனாருன்னு தெரியுமா? எப்படி கத்துனாரா? புசி புசி இப்படிதான் அழுதாரா? எவ்வளவு துன்புறுத்தப்பட்டா தெரியுமா அந்த அண்ணி மூலியமா? சப்பாத்தி கட்டையால நங்கி 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 அண்ணி அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் போய் வெளியில சொல்ல முடியுமா? பிடிக்காம தான் இவ்வளவு நேரம் குடும்பம் நடத்தி 2 பிள்ளைய பத்தீங்க. பிடிச்சிருக்கப்ப பெத்துக்கிட்டோம், பிடிக்கல பெக்கல. அப்ப திருச்சியா கிட்ட பெப்போம். சரி, இன்னொரு நடிகையும் தொடர்பில் இருக்குன்ற. ஏங்க தொடர்புன்னா 1000 தொடர்பு இருக்குங்க. நடிக்கிறவங்க அத்தனை பேரும் தொடர்புல தான் சொல்லுவாங்க. சிலம்பரசன் கூட சுத்துனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அனுபவிச்சதெல்லாம் தலைவர் அனுபவிச்சிருக்காருங்கிற எனக்கு என்னால மட்டும்தான் உடனே. உங்களுக்கு திரிஷா மேல ஒரு கண்ணு. திரிஷா மேல கண்ணா? ஹலோ, நீங்க அப்படிதாங்க சொல்றீங்க. அண்ணிங்க அவங்க அண்ணி. நீங்க என்னமோ அப்படிங்கிறது மாதிரி இது பண்றீங்க. அவங்க எனக்கு அண்ணிங்க. எங்களை ஃபாலோ பண்றவங்களும் சந்தோஷமா இருங்க. நீங்க எத்தனை வாட்டி சந்தோஷமா இருந்திருக்கீங்க? ஒரு விஷயம் தெரியுமா? சொன்னதான் தெரியும். எத்தனை வாட்டி? நான் சந்தோஷமா இருக்குன்னு தான் கேட்டேன். ஏன் அல்றீங்க? சந்தோஷத்தை அனுபவிக்கிறப்ப சோகமாயிருச்சு. என்ன பண்றது? பாஜகவோட பி டீம்னு சொல்றாங்களே, அது சரியா? பாஜகவோட பி டீம்னு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. எங்க தலைவருக்கு ஒரு 1500 கோடி ரூபா கொடுத்ததா சொல்றாங்க. 1500? ஆமா, 1500 கோடி ரூபா கொடுத்தாருன்னு சொல்றாங்க. ஓகே. 1500 ரூபா கோடி வாங்கினவரு ஒரு வரி கட்ட முடியாம இருப்பாரு? கட்டியிருப்பாருல. புலிப்படத்து கட்டல 1 கோடி ரூபா கட்டல வரி. அதைத்தாங்க சொல்றேன். 1500 ரூபா கோடி வாங்கின பொய் இல்ல. புரியுதுங்களா? பாஜக ஏதாவது மக்களுக்கு கொடுத்துருக்காங்கிற விஷயம் சொன்னான்னா அது பொய். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. குஜராத்தில் வந்து பயங்கரமா நாங்க டெவலப்டு கண்ட்ரி அப்படின்னாங்கல்ல. குஜராத் போய் பார்த்துருக்கீங்களா? ஆனா இங்க தமிழ்நாட்டில குறை சொல்லிட்டு இருக்கீங்க. அது சரியில்லை, இது சரியில்லை, அப்படி இப்படிலாம் பேசிட்டுலாம் இருக்கீங்க. உங்களை மாதிரி ஆட்கள்லாம் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. எல்லாம் குறை சொல்றோம். சரி, தமிழ்நாட்டில் என்ன இல்லை நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். படிப்பு இல்லையா? புரியல. தமிழ்நாட்டில் என்ன இல்லை? என்ன இல்லை? நீங்க வந்து தமிழ்நாட்டுக்கு நீங்க முதலமைச்சராக ஆக போறீங்க. ஆனா என்ன பண்ணுவீங்க? தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு விஷயத்த நீங்க கொண்டு ஒரு கொள்கையை சொல்லுங்க, ஒரு அறிக்கையை சொல்லுங்க, நான் இதை பண்ண போறேன் அப்படின்னு. ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமா, எல்லாருமே முக்காவாசி பேர் சும்மா சீமானோடது தமிழ் தேசியம், தமிழர்கள் மட்டும் தான் ஆளணும் அப்படின்ற ஒரு இது இருக்கு. பாஜகவோட இந்துத்துவா அப்படின்னு சொல்றாங்க. திமுகவோட திராவிடம். அதே தான் ஏடிஎம்கேவும். உங்களுடைய கொள்கை என்ன? நீங்க தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய போறீங்க? இதெல்லாம் இவங்கெல்லாம் செய்யாத நீங்க என்ன புதுசா செய்ய போறீங்க? இத்தனை வருஷமா 70 வருஷமா ஆண்டிருக்கானுங்க. ஒரு கடைக்கோடியில் இருக்கிற ஒரு ஏழைய பணக்காரன் ஆக்கியிருக்கானுங்களா? எல்லாம் வீடு கொடுக்கணும்னு சொல்லி, எது மெட்ராஸில் இருக்கிறவனுக்கு வீடு கொடுக்குறோன்னு சொல்லி 200 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கட்டடத்தை கட்டி காட்டுக்குள்ளார வீடு கட்டி அந்த வீடு உனக்கும்பாங்க. அப்படி நாங்கள் பண்ண மாட்டோம். நீங்கள் என்ன பண்ணீங்க? சிட்டி சென்டருக்குள்ளே போட்டுருவீங்க. போயஸ் கார்டனில் ஓகே, பணக்காரன் நடுப்புற வீடு வச்சிருப்பான். அவன் வீட்டில் 4 பேர் தான் இருப்பான். ஓகே. ஆனால் வீட்டை சுற்றி அவ்வளோ பெரிய எம்டி கிரவுண்ட் இருக்கும். அவன் கொடுத்துருவானா? அவன் கொடுத்துருவான்ல. அரசாங்க உடைமை ஆக்கிடுவான் எல்லாத்தையும். கட்ட பஞ்சாயத்தா? ஹலோ, என்னங்க? இந்திரா காந்தி தெரியுமா? இந்திரா காந்தி இருக்கிறப்பன்னு இல்லை, அவங்க அப்பா நேரு இருக்கிறப்ப அப்படி புடுங்கினாரு. பணக்காரன்ட்டு இருக்கிறவங்களாம் புடுங்கினாரு. அது மாதிரி புடிங்கிடுவோம் நாங்க. என்ன நினைச்சீங்க? புடுங்குவீங்க? எதை புடுங்குவோமா? இடம் இருக்கிறவன்ட்டெல்லாம் ஒவ்வொரு பணக்கார வீட்லையும் இடத்த புடுங்குவீங்களா? இல்லை எதை புடுங்குவோம் எனக்கு வேற ஒரு கேட்டுச்சு. அதான் நாங்க வந்து எதை வேணுமானு புடுங்குவோங்க. ஆமா, நாங்க வந்து ரெடி ஆயிட்டோம், நாங்க ஃபார்ம் ஆயிட்டோம். நீங்க புதுசா செய்ய போறத என்ன சொல்லுங்க? வீடு சரி, வீடு அவங்க கொடுத்தாங்க, நீங்க வந்து சிட்டி சென்டருக்குள்ள கொடுத்துருவீங்க. நாங்க புதுசாங்கிறப்போ ஒரு ஏழைங்கிறவனா பணக்காரன் ஆகணும். புரியுதுங்களா? எப்படி அப்படின்னு எல்லாருக்கும் கோல்டு கொடுப்போம். எல்லாருக்கும் கோல்டு கொடுப்போம். ஆமாம், எப்படி கொடுப்பீங்க அப்படின்லாம் நீங்கள் கேட்காதீங்க. இது வரைக்கும் எவனாவது கொடுத்தான்னா? உடனே நீங்கள் கோல்டுன்னா உடனே நாங்கள் தங்க பிஸ்கட் கொடுப்போம், ஆமாம் கோல்டு காயின் கொடுப்போம், ஆர்னமெண்ட்ஸ் கொடுப்போம் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. அது மாதிரிலாம் கிடையாது. ஆமாம், ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் வாத்து கொடுப்போம். வாத்து? ஆமாம். அது எதுக்கு மேய்க்கிறதுக்கா? அது எதுக்கு மேய்க்கிறதுக்கா? ஹலோ, சாதாரண வாத்து இல்லை, தங்க முட்டை போடுற வாத்து. அப்போ தங்க முட்டை போட்டோன்னு என்ன பண்ணுவான்? எடுத்துக்கொண்டு போய் பணக்காரன் ஆவான்ல. ஒரு ஏழை தங்க முட்டை போடுற வாத்தை வளர்க்குறப்ப அவன் பணக்காரன் ஆக மாட்டான் அட்டாப்ல? இல்லைங்க. என்ன பார்க்குறீங்க? இதெல்லாம் நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் ஏதோ கதை மாதிரி இருக்கா? ஒரு கதைங்கிறது இல்லாமல் ஒரு கதை உருவாகிறது இல்லை. எங்கள் வாய் நாங்கள் பேசுகிறோமா? அதான் நம்புனுங்க. நம்புனாதான் வாழ்க்கை. புரியுதுங்களா?
நிலாவில் ஆயா வடை சுட்டுச்சு அப்படின்னா நம்பினதுனால தான் நம்ம சோறு சாப்பிட்டோம். உருட்டுங்க உருட்டுங்க. உருட்டுறோமா? அதான் அந்த ஆயா கிட்ட வடை வாங்கி சாப்பிட்டது இல்லைல்ல? நீங்க சாப்பிட்ருக்கீங்களா? நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்படிங்களா? இந்த கம்யூனிட்டி பேல எங்கே உளுந்த வடைன்னு சொல்லி உளுந்தை போட்டு வடை சுடுறானுங்க. ஆமாம், வேற என்ன சொல்றீங்க? எது? சரி அதை விட்டுருங்க, ஆ அதை விட்டுருங்க. நீங்க புதுசா என்ன பண்ண போறீங்க அதை மட்டும் சொல்லுங்க. நீங்க வாத்து போடுறதெல்லாம் இதெல்லாம் சாத்தியம் இல்லை. புதுசா ஒரு என்ன மாணவர்களுக்கு என்ன பண்ண போறீங்க? மாணவர்கள் வந்து இன்னைக்கு வந்து சீரியஸாக சொல்கிறேன், ஒரு 1வது படிக்கிற முதுவில் அவ்வளோ பெரிய மூட்டையை தூக்கி விட்டு அனுப்புகிறப்ப ஓகே எவ்வளோ கொடூரமாக இருக்குது. பரவாயில்லைங்க. சே தாவேக்குல இப்படி ஒரு தொண்டனா? புரியுதுங்களா? இதை பற்றி எவனாவது யோசிச்சானா? ஆசிரியர்னு எதிர்த்தாப்புல ஒருத்தனை நிப்பாட்டி அவன் ஸ்ட்ரைக் பண்ணுறான், எங்களுக்கு சம்பளம் ஏற்றி கொடுங்கன்னு. அவன்லாம் நமக்கு தேவையா? ஏற்றி ஓய்வூதியம் கொடுத்துட்டாங்களே, உயர் அதெல்லாம் இப்போ கொடுக்குறாங்க. நமக்கு ஆசிரியரே வேணாங்கிறேன். வேற பாட புத்தகங்கள் தேவையில்ல, ஆசிரியர் தேவையில்ல. சரி என்ன பண்ண போறீங்க? ஆமாம், பாடங்கள் எல்லாமே அப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு கிளாஸ். ஓகே ஆமாம், இதில் ஒரு 4 பட்டன், இங்கே 4 இங்கே 4. அந்த பட்டன் நமக்கு நம்மனா பாடம் கண்ணாடியில் ஓடிக்கிட்டே இருக்கும். அதை படிச்சுக்க தெரிஞ்சுக்க வேண்டியதான். புரியுதுங்களா? ஆமாம், இதுக்கு வாத்தியார் சொல்லி கொடுக்கணுமா? நாங்கள் திட்டம்லாம் வேறு லெவலில் இருக்குங்க. நீங்கள் யோசிக்காதீங்க, சீரியஸாக சிரிக்காதீங்க. சீரியஸாக நான் பேசிகிட்டு இருக்கேன். வளப்போகிற காலங்கள் வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜியில் இருக்குது. புரியுதுங்களா? நம்ம இன்னும் எங்கே இருக்கிறோம்? எங்கே இருக்கீங்க? ஏங்க நம்ம வாழ்கிற வாழ்க்கையே வந்து 1980க்கு கீழே வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆமாம், 1980 கீழே இன்னும் அப்படிதான் இருக்கும். அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், மேலே வரவே இல்லை. இந்த அரசாங்கம் வந்து இப்படி தான் பண்ணிட்டு இருக்கு. அப்படிதானே இருக்கானுங்க இன்ன வரைக்கும். வந்து ஊரே என்ன பேசிட்டு இருக்கு? எங்க தலைவன் வந்து 2வது அண்ணியோட வர்றப்ப என்னது இப்படி பண்றாரு, என்னது இப்படி பண்றாருன்னு ஊரே அது வந்து ரொம்ப கேவலமா பேசிட்டு இருக்காங்களே. ஒரு பூமரங்கா இருக்காங்களா எத்தனைமே. ஆமா, எவ்வளவு எங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. எங்களுக்கு அவ்வளவு இதை மக்கள் இன்னும் திருந்தாம இருக்காங்களேன்னு அவ்வளவு கோவம் வருது. கட்டின பொண்டாட்டி மன உளைச்சல் இருக்காங்க. நீங்க வேணா மகளிருக்கு மகளிர் தின விழாவுக்கு போயிட்டு அங்க போயிட்டு ஆடல் பாடல்ல கலந்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நியாயமா? வீட்டுக்குள்ளவே வீட்டில் கட்டின பொண்டாட்டிய நீங்க எப்படிங்க நீங்க வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படியெல்லாம் இதெல்லாம் பேசுறீங்க? ஒவ்வொரு வீட்லையும் செத்தா இளவு செத்தா அழுவணும். எதுக்காக டான்ஸ் ஆடுறாங்க? இளவு வீட்டில் எதுக்குங்க டான்ஸு? செத்தா அழுவணும்ல. அழுற வீட்டில் எதுக்கு டான்ஸ் ஆடுறாங்க சொல்லுங்க? சந்தோஷமா போகணும், அவங்களுடைய சந்தோஷமா வழி அனுப்பணுன்றதுக்காக. அப்போ வழி அனுப்புற விழா ஒன்று இருக்குல்ல, எந்த துக்கத்தையும் துக்கமா இருக்கக்கூடாது. சரி, அப்போ இப்போ டான்ஸ் ஆனது, இப்போ பாடல் பாடல் நடக்குது, இது இருக்கு. அதாங்க துக்கம் இருக்கிறத துக்கத்தை வெளிப்படுத்துறது தான் டான்ஸு. நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஆமாம், எந்த நேரத்தில் எந்த துக்கம்னு ஒன்று இருக்குது. எந்த துக்கம், எந்த நேரத்தில் எந்த துக்கம் சொல்லுங்க. ஒரு விஷயங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க. எங்கள் தலைவனுக்கு என்ன நெஞ்சு எப்போ வலிக்கும்? அடுத்தாப்புல நெஞ்சு மட்டும் வலிக்குமா? அதான் வலிக்கும். புரியுதுங்களா? இல்லை, கை காலு தலை அந்த மாதிரிலாம் வலி, அந்த மாதிரி எல்லாமே நீங்க சொல்ற எல்லாமே வலிக்குங்க. ஆனா அதெல்லாம் எப்பப்போ வலிக்கும்னு தெரிஞ்சவர் வந்து எங்க புசி ஐயா மட்டும்தான். புசிக்கு மட்டும்தான் தெரியும், மற்ற யாருக்கும் அதை பத்தின ரகசியம் தெரியாது. ஆமா, அழுத்தம் இருக்குன்னு எங்க தலைவர் சொன்னார்ல, அந்த அழுத்தத்தினால் ஏற்பட்ட வலியில எப்படியெல்லாம் எங்க தலைவர் கத்துனாருன்னு தெரியுமா? எப்படி கத்துனாரு? எப்படி கத்துனாரா? புசி புசி இப்படிதான் அழுதாரா? என்னங்க அப்படி சின்ன பிள்ளைத்தனமா? அப்படி சின்ன பிள்ளைத்தனமா இல்லைங்க. நீங்க ஒரு எங்க ஃபர்ஸ்ட் அண்ணியை விலகின காரணம் கேட்டீங்கன்னா டென்ஷன் ஆயிருவீங்க. எதுக்கு விலகினாரு? சொல்றாங்களா கோர்ட்ல துன்புறுத்தப்பட்டது அப்படின்னு. யார? விஜயவா? ஏங்க அண்ணி கொடுத்துருக்காங்களே கோர்ட்ல, துன்புறுத்தப்பட்ட அவரால் நான் துன்புறுத்தப்பட்டேன் அப்படின்னு. இது ஈஸியா அவங்க கோர்ட்ல எழுதி கொடுத்துட்டாங்க. ஆனா எங்க தலைவர் எவ்வளவு துன்புறுத்தப்பட்டா தெரியுமா அந்த அண்ணி மூலியமா? அப்புறம் சப்பாத்தி கட்டையால நங்கி 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 அண்ணி அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் போய் வெளியில சொல்ல முடியுமா? ஒவ்வொரு வீட்லயும் புருஷன்காரங்க எப்படி எல்லாம் அடிவாங்க. சின்ன அண்ணிக்கிட்ட தெரியாதுங்க, தெரியாது. ஒரு அண்ணியை விட்டு மறு அண்ணிகிட்ட போறாங்கன்னா என்ன ரீசன்? சரி, சின்ன அண்ணி அதே மாதிரி அடிச்சா? எங்க பிடிக்கிறவங்க அடிச்சா வாங்கிக்கலாங்க. புரியுதுங்களா? அப்ப பிடிக்காம தான் இவ்வளவு நேரம் குடும்பம் நடத்தி 2 பிள்ளைய பத்தீங்க. பிடிச்சிருக்கப்ப பெத்துக்கிட்டோம், பிடிக்கல பெக்கல. அப்ப திருச்சியா கிட்ட பெப்போம். ஆமா, என்ன உங்களுக்கு என்னங்க பிரச்சனை?
உங்களுக்கு ஏதாவது இதுல நஷ்டமா லாபமா ஏதாவது உங்களுக்கு ஏதாவது இடையூறு இருக்கா? எனக்கு என்னமே நீங்களே விளக்கு பிடிக்க வெளியே பாதுகாப்பு விளக்கு பிடிச்சிப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க, விளக்கு பிடிக்கிறது ஒரு கேவலமான செயல்னு கிடையாது. ஆமாம், நம்ம திமுக ஆட்சி அவ்வளோ விளக்கு போட்டிருக்காங்க தெரியுமா, தெருவுக்கு தெரு. ஆமாம், அதான் உங்கள் திமுக ஆட்சி அவ்வளோ விளக்கு போட்டிருக்காங்க. ஆமாம், அப்போ அது தப்பா? அப்படி தானே? அதே திமுக ஆட்சியில் தானே நீங்களே இருக்கீங்க. அதான் அவங்க நல்லா விளக்கு போட்டுருக்காங்க அப்படிங்கிற. சீரியஸா இப்போ இந்த டைமில் திரிஷா இப்போ விஜய் கூட சேர்றதுக்கான காரணம் என்ன? பவரில் இருக்கிறவன் விஜய் பவரில் இருக்காரு அப்படின்றதுக்காக சேர்ந்தாங்களா, இல்லை நாளைக்கு சிஎம் ஆவார் அப்படின்றதுக்காக சேர்ந்துட்டு இருக்காங்களா? என்ன எப்படியும் உள்நோக்கம் இருக்குல்ல? எப்படிங்க உள்நோக்கம்? அவங்க நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, எங்கள் தலைவரை ஆரம்ப காலத்துலேருந்து உசுருக்கு உசுராக நேசித்தாங்க. அவங்க மற்றவங்க கூடலாம் வாழ்ந்தாலும் எங்கள் தலைவரோட தான் உசுராக நினைச்சாங்க. புரியுதுங்களா? இப்படியெல்லாம் யோசிக்காதீங்க, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு. அவங்களுக்கு பவருக்கு ஆசைப்பட்டிருந்தாங்கன்னா மோடி கல்யாணம் ஆகாமல் இருக்காரு, அவருக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டு அவரை கல்யாணம் பண்ணியிருக்கலாம்ல. முடியுமா? முடியாதாங்க. அவர் வயசாயிடுச்சு. வயசானவங்களை யாரும் என்னங்க வயசானா கல்யாணம் பண்ண மாட்டாங்க, என்ன புதுசா இருக்கு? மோடிக்கு வயசானா புள்ள பிறக்காதா என்ன? சரி, இன்னொரு நடிகையும் தொடர்பில் இருக்குன்ற. ஏங்க தொடர்புன்னா 1000 தொடர்பு இருக்குங்க. நடிக்கிறவங்க அத்தனை பேரும் தொடர்புல தான் சொல்லுவாங்க. சிலம்பரசன் கூட சுத்துனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சிலம்பரசனுக்கு கல்யாணம் ஆகாம இருக்கு, அவரை போய் கல்யாணம் பண்ண வேண்டியதானே? சொல்லல, அது அவங்க விருப்பம், தனிப்பட்ட எத்தனை பேர் வேணாலும் வச்சுக்கிட்டோம். நீங்க ஒரு தலைவர், நீங்க நான் உங்களை ஃபாலோ பண்றேன், என் தலைவன் இப்படிதான் இருக்குன்னு சொல்லி சில தொண்டனுக்கு இருக்கதான் செய்யும். சரியா? நீங்க போன போக்கிலே நாங்க அது தப்பான வழியா இருக்காது. அது எது தப்பு? நீ இப்போ சங்கீத வாழ்க்கையில சந்தோஷமா இரு அப்படிங்கிறது மட்டும்தான் எல்லா மதமும் சொல்லுது. இந்துவா இருந்தாலும் சரி, கிறிஸ்டியனா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் சரி, உன் சந்தோஷத்துக்கு இடையூறா இருக்கிறத தூக்கி போட்டு போய்கிட்டே இரு அப்படிங்கிறதா மத கோட்பாடே. புரியுதுங்களா? அதனால என் தலைவன் சந்தோஷமா இருக்குங்கிறதுக்காக எல்லாத்தையும் விடுறாரு. எங்களை ஃபாலோ பண்றவங்களும் சந்தோஷமா இருங்க. நீங்க எத்தனை வாட்டி சந்தோஷமா இருந்திருக்கீங்க? ஒரு விஷயம் தெரியுமா? சொன்னதான் தெரியும். எத்தனை வாட்டி? நான் சந்தோஷமா இருக்குன்னு தான் கேட்டீங்க, ஆள்றீங்க. சந்தோஷத்தை அனுபவிக்கிறப்ப சோகமாயிருச்சு, என்ன பண்றது? ஏன் என்னாச்சு? வேற ஏதாச்சும் ஆயிருக்கு வேற மாதிரி? நான் அனுபவிச்சதெல்லாம் தலைவர் அனுபவிச்சிருக்காருங்கிற எனக்கு என்னால மட்டும்தான் உடனே. ஓ, உங்களுக்கு திரிஷா மேல ஒரு கண்ணு. திரிஷா மேல கண்ணா? ஹலோ, நீங்க அப்படிதாங்க சொல்றீங்க. அண்ணிங்க அவங்க அண்ணி, நீங்க என்னமோ அப்படிங்கிறது மாதிரி இது பண்றீங்க. அவங்க எனக்கு அண்ணிங்க. இப்போ தலைவர்ன்றீங்க, அப்ப தலைவி தானே வரணும், எப்படி அண்ணி வரும்? ஒரு விஷயம், எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்க தலைவி தான். அவங்க எம்எல்ஏவை நிக்க போறாங்க. ஓ, புரியுதுங்களா? தொகுதியெல்லாம் கொடுத்தாச்சா? தொகுதியெல்லாம் கொடுத்துட்டாங்களா? தொகுதியெல்லாம் கொடுத்துட்டாங்களா? எந்த தொகுதியும் கொடுக்கறதுக்கு இன்னும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது. டிஎம்கே கூட ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அன்னி பேசியிருக்காங்க. டிஎம்கேல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு டம்மியான கேண்டிடேட்டை நாங்க போட்டுறோம், அந்த இடத்துல நீங்க நில்லுங்க அப்படிங்கிறது மாதிரி. ஓ, சீரியஸா உண்மை. ஆக்சுவலா சிவாஜி கணேசன் தேர்தலில் நின்னாரு தெரியுங்களா? அப்போ திருவையாறு தொகுதியில ஒரு டம்மி கேண்டிடேட்டை தான் யாரு இவங்க திமுக காரங்க வச்சாங்க. ஓ ஆமா, சிவாஜி கணேசனுக்கு ஆப்போசிட்டா நின்னது ஒரு டம்மி, ஒரு மாடு மேய்க்கிறவன தான் நிப்பாட்டினாங்க. அப்படியா? ஆமா, அந்த நேரத்துல. ஆனா என்ன காரகம், நேரம் சரியில்லை ஐயாவுக்கு, சிவாஜி ஐயாவுக்கு. அந்த மாடு மேய்க்கிறவரு ஜெயிச்சிட்டாரு. சீரியஸா? யார் அவரு? அவரு அடுத்தாப்புல மத்திய மந்திரியா 5 தடவை ஜெயிச்சிருக்காரு. அப்படியா? ஆமா, அவருக்கு டெல்லியில சிலையெல்லாம் வச்சிருக்காங்க. சீரியஸா? அவர் எனக்கு தெரிஞ்சு எருமை மாடு மேய்ச்சதா கேள்விப்பட்டேன். எருமை மாடு மேய்ச்சவருக்கு டெல்லியில செலவு வச்சிருக்காங்கன்னா அப்ப பாத்துக்குங்க. உங்களால எங்க மேய்க்கிறாங்க இப்ப மாடு? திமுக எங்க மாடு மேய்க்கிறத சொல்லாதீங்க, விவசாயம். புரியுதுங்களா? அப்படி பாருங்க, விவசாயி, ஒரு விவசாயிக்கு டெல்லியில செலவு இருக்குன்னு பாருங்க. ஏன் மாடு மேய்க்கிறோம்னு பாக்குறீங்க? அதை இறக்காதீங்க. அதே மாதிரி எங்க அண்ணி ஒரு டம்மி கேண்டிடேட் கொடுக்குறோம் அப்படின்னு இருக்காங்க. திமுக காரங்க எங்க டம்மியா போடுறாங்களோ அந்த இடத்துல எங்க அண்ணி நின்று ஜெயிப்பாங்க. சீரியஸா?